வள்ளலார் வந்து தமிழ வந்து தந்தை மொழி அப்படின்னு சொல்லியிருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் ஐயா? தாய்மொழின்னு சொல்லாம தந்தை மொழின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொழி, வடமொழி. அதனால தானே வடமொழி தானே எல்லா மொழிக்கும் தாய்மொழியாக இருக்க முடியும். எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார். 7472 மொழிகள் உலக மொழிகள் இருக்கின்றன. அதில் வந்து மாதந்தோறும் 216 மொழிகள் அழிகின்றன ஒரு சொல்லி. ஐயா இப்போ கோவில்கள்ல எல்லாம் தமிழ் வழிபாடுகள்லாம் பண்றாங்க. அது மாதிரி நிறைய தமிழ் முறைகள்ல வாழ்வியல் சடங்குகள்லாம் யாராவது பண்றோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு எதையாவது புதுசா ஆரம்பிச்சிடுறது அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. அப்படி முணுமுணுக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன ஐயா? வேதத்தில் கடவுள் கிடையாது, வேதத்தில் மறுபிறவி என்பது கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம சொல்லுகிற சமய கொள்கைகள்லாம் அதில் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களே என்ன சொல்லணும், ஆகமம் என்பதற்கு என்ன பொருள் என்று அது வடமொழியில் அமரகோஷம்ன்ற நிகண்டு சொல்லுது. இப்போ அதனால் நமக்கு ஆகமம் இல்லாம போது மொழிபெயர்ப்பு நின்று விட்டது. ஐயா இப்போ கோவில்கள்ல எல்லாம் தமிழ் வழிபாடுகள்லாம் பண்றாங்க. அது மாதிரி நிறைய தமிழ் முறைகள்ல வாழ்வியல் சடங்குகள்லாம் யாராவது பண்றோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு எதையாவது புதுசா ஆரம்பிச்சிடுறது அப்படின்னு சொல்லி முணுமுணுக்கிறாங்க. அப்படி முணுமுணுக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன ஐயா? நீங்களே சொல்லிட்டீங்க, அது வெறும் முணுமுணுப்பு தான். அது ஒரு மொழியாக ஏற்கத்தக்கதே அல்ல, எதிர்மொழியாக கூட ஏற்கத்தக்கது அல்ல. என்ன காரணம்னா, இதை முதலிலே இப்போ நம்ம பண்ணுற அத்தனை சடங்குகளும் ஆகமப்படி செய்கிறோம். ஆகமம் தமிழில் தானே இருந்தது. தமிழர்கள் தமிழிலே இருந்த ஆகமப்படி தங்களுடைய அனைத்து வழிபாடுகள் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்வியல் சடங்குகள் உள்ளிட்டு எல்லாவற்றையும் அவங்க தமிழில் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே இந்த வரலாறுகளை உங்களுக்கு சொன்னேன் எப்படி வந்ததுன்ட்டு. இப்போ வந்து முதல்ல இது வந்து பல்லவ கிரந்தம் என்பது 5ஆம் நூற்றாண்டில் உருவான போது தான் சிவாச்சாரியர்களே தங்களுடைய வாழ்வாதாரத்தின் பொருட்டாக தமிழ் இருந்த ஆகமத்தை வடமொழிக்கு மாற்றி எழுதி கொடுத்தார்கள். அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், சொன்னதை திருப்பி சொல்ல வேண்டாம். ஆகவே அவர் வந்து தமிழில் இருந்து தான் வடமொழியை மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்தார். அவர்களுக்கு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வேதத்தை ஆகமத்தையும் ஒத்திட்டு பேசுகிற அவர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. வேத விற்பனர்கள் தமிழிலிருந்து வந்த ஆகமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, இந்த இதையே நிகமா என்று ஒருத்தர் தகராறு. அதனால் ஆகமக்காரர்கள் வேதக்காரர்களை நிகமா என்று சொல்வார்கள். நீ என்பது நெகட்டிவ் மீனிங்கில் வர்றது. அந்த இது உபயோகமில்லாதது, பயனற்றது, எதிரானது என்ற பொருள் எல்லாம் வரும்படி நீ என்பதை போட்டு நிகமா என்று வேதத்தை சொன்னார்கள். வேதம் என்ன சொல்லுச்சுன்னா, ஆகமத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை, ஆகமத்தை பழிக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஆகவே இந்த ஆகமத்தை திடீர்னு எப்படி வேதத்தில் வேத மொழியில் வந்தது, வடமொழியில் வந்தது அப்படின்னா இப்போ சொன்னபடி வரலாற்று ரீதியாக 5ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் காலத்தில் இதை எடுத்து அதை மொழிபெயர்த்து வைத்து கொண்டிருந்தார். என்ன, அவங்களுக்கு கடவுளே கிடையாது, வேதத்தில் கடவுள் கிடையாது, வேதத்தில் மறுபிறவி என்பது கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம சொல்லுகிற சமய கொள்கைகள்லாம் அதில் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெண்டும் சேர்ந்த போது அதில் வந்து இதுலேருந்து அங்கே போச்சா, அதுலேருந்து இங்கே வச்சான்னு தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆகி போயிருக்கு. இப்போ அதனால் என்ன பண்ணோன்னா இவன் வந்து ராங்காக அதெல்லாம் எந்துன்னு கிளைம் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஆகமாக அதை ஏற்றுக்கல. இப்போ தமிழில் வந்து அது வந்தது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்னென்னா, அவங்களே என்ன சொல்லணும், ஆகமம் என்பதற்கு என்ன பொருள் என்று அது வடமொழியில் அமரகோஷம்ன்ற நிகண்டு சொல்லுது. நிகண்டுன்னா அந்த டிக்ஷனரி சொல்லுது. என்னன்னா வேதம் திரையே அப்படின்னு சொல்லுது. மொத்தம் 3 தான் இருக்குது, நமது 4 இதுதான் ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஆகமம் என்று சொல்லி என்ன பொருள்ட்டு அந்த சொல்லு வந்ததுன்னு சொல்லு. ஆகமம் என்று சொல்லுங்க வந்தது. எதுலேருந்து வந்ததுன்னா அவனுக்கு தெரியல, எது வந்து உண்டு இல்லைன்னு அதுலேயே தெரியல. வந்ததுன்னு சொன்னாலே உங்ககிட்ட இல்லை, அது எதுலேருந்து வந்தது, நான் தமிழ்லேருந்து வந்தது, அவ்வளோதானே இல்லையா? அதனால் அந்த வார்த்தைகளை ஒன்று நிகமாக சொல்லுது, அந்த வார்த்தை சொல்லுது. அப்புறம் இன்னொன்று வந்து இது வந்ததுன்றது அவங்க சொல்கிற அந்த சொற்பொருளே நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே நம்ம இதுலேருந்து வந்ததை இவர்கள் திருடி வைத்து கொண்டு ஆடிப்பெருக்கு
18ஆம் பேருக்கு அப்படிலாம் சொல்லி இருக்கிற ஆகம ஓலைகள்லாம் நீரிலையும் நெருப்புலையும் விட்டு அழித்தார். இவர்கள் ரொம்ப சூழ்ச்சி பண்ணி அழித்தார்கள். இப்போ அதனால் நமக்கு ஆகமம் இல்லாத போது மொழிபெயர்ப்பு நின்று விட்டது இல்லைங்களா. அந்த ஜெராக்ஸ் நின்று போச்சு, ஒரிஜினல் காணும். அந்த ஒரிஜினல் தான் தொலைச்சவளே இவங்க தான். அதெல்லாம் அவங்க சூது செய்து அந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். அதனால தான் நம்ம வாழ்வியல் சடங்குகள் மற்ற அனைத்தையும் ஆகம வழிபாடுகளையும் நாம் என்ன பண்ணுறோம்னா, இன்னும் அவங்க தான் நம்ம புதுசாக கற்றுக் கொடுத்தது போல் தவறாக ஒரு தோற்றத்தை அவர்கள் ரொம்பவும் வாசாலகமாக பரப்பி கொண்டு வருகிறார்கள். அலட்சிய போக்கினால் அது அல்ல உண்மை என்று சொல்வதற்கு நம்முடைய மக்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், போரிட வேண்டும். உண்மையை நிறுவுவதற்கு அவர்களே அதற்கான உத்வேகத்தை பெற வேண்டும். அது பெற்றால் அதுக்கப்புறம் உண்மை வெளித்தோன்றும். நடப்பவை நல்லவையாக இருக்கும். நற்றமிழிலே நடக்கும்.